ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். யஸ் சிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கலாः தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. வானோ புனலோ பார்க்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. வைகாசி விசாகம் எனும் அற்புதமான ஒரு திருநாள். முருகப்பெருமானுடைய ஆவிர்பாவம், முருகப்பெருமானுடைய உத்பவம், முருகப்பெருமானுடைய ஜனனம். அவதாரம் அப்படின்னால் இறங்குதல் அப்படின்னு அர்த்தம். அதனால முருகன் அவதாரம் கிடையாது, சிவபெருமானிடத்திலே இருந்து தானே தன்னை தோற்றுவித்த அற்புதமான ஒரு ஞான சக்தி முருகப்பெருமான். இந்த விசாகம் நாள் இருக்கு பாருங்க, இந்த நாள்ல யாரெல்லாம் முருகா அப்படின்னு சொல்றாலோ இந்த ஒரு நாமா சகல பாவங்களையும் பொசுக்கக்கூடியது. இந்த முருகனுடைய வடிவத்தை கட்டவுடன், முருகனை பற்றி தெரிந்து கொண்டவுடன் சூரபத்மன் பயந்து போய்விட்டான். சிவபெருமானுடைய நெற்றி பொட்டிலே இருந்து தோன்றிய ஞானச்சுடர் அக்னி பூ, அந்த அக்னி பூவாகப்பட்டத அக்னி பகவானே வாயு பகவான் மூலமாக சுமந்து கொண்டு கங்கையிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறார். சிவபெருமான் தன்னுடைய 5 திருமுகத்திலே இருந்து உமையம்மிகையோடு கூட 5 1 6 6 தீப்பொறிகள், அந்த 6 தீப்பொறிகளும் கங்கையிலே, சரவண பொய்கையிலே, ஹிமாச்சல பர்வதத்திலே கொண்டு வந்து அந்த சேர்ப்பிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே மகாவிஷ்ணு 6 ஸ்திரிகளை உத்பவம் செய்து இந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தைக்கு பாலூட்டுமாறு பணித்தார் கார்த்திகை பெண்கள். அந்த கார்த்திகா ஸ்திரி அந்த 6 குழந்தையும் எடுத்து பாலூட்டி அந்த இடத்துல உமையம்பிகை 6 குழந்தையும் ஒரு குழந்தையாக 6 திருமுகமாக தன்னுடைய மடியிலேயே வைத்து கொண்டு முருகனும் உமையம்பிகையும் பார்த்த அந்த நன்னாலே விசாக திருநாள். எல்லாமே ஒரு கால பிரமாணம், கால அளவு அப்படின்னா அவ்வளவுதான். ஆனா எத்தனையோ நேரங்கள் கிடக்கிறது. இந்த முருகப்பெருமானுடைய அந்த வடிவத்தை, முருகப்பெருமானுடைய அந்த தோற்றத்தை, முருகப்பெருமானுடைய அந்த அழகான ஒரு ரூபத்தை எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் அப்படின்னா, கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார், அருவமும் உருவமாகி ஜனாதிஜாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி
கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமுய்ய. அருவமும் வடிவமில்லாதவன் என்னன்னு தேடலான்னா பஞ்ச பிரகிருதி காரணாத நமஹா. இந்த பஞ்ச பிரகிருத்திலையும் இருக்கான். அவனுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படுறது. அவன் அந்த உருவத்தை எடுக்கிறான். ரூபம் உருவமாகி அனாதியாய் தோற்றம் எது முடிவெது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பதே அதுதான் அனாதி. அனாதினா சிவபெருமான், அனாதினா முருகப்பெருமான். பிரம்மமாய் நின்ற ஜோதி அதுவே பிரம்மம்ங்கிற. பிரம்மம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம். எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பது, எல்லா பொருள்களிலும் நீக்கவர நிறைந்திருப்பது, சேதன அச்சேதன வஸ்துக்கள் அத்தனையிலையுமே இருக்காராம். அது எப்படி தெரியறதுன்னா ஜோதியா தெரிஞ்சது. பிரம்மமாய் நின்ற ஜோதி, அந்த ஜோதியினுடைய பிழம்பு பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும். முருகப்பெருமானுடைய திருமுகம் 6 முகம். திருப்புகழ்ல ஒரு திருப்புகழ் அருணகிரிநாதர் பண்ணியிருப்ப 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று பூதி 6 முறை சொல்லுவேன். பூதிர் ஐஸ்வர்யம்னா அக்னியினுடைய வடிவம் அக்னி பூ, அக்னி பிழம்பு. அதுவே அந்த 6 முகம். மனுஷன் இருக்கக்கூடிய பிராரப்த வினை போனால்தான் முருகான்னு சொல்லலாம். மனுஷனுடைய சஞ்சிதம் தீர்ந்தால்தான் அவன் முருகான்னு சொல்லலாம். ஆகாமி ஒட்டிக்காமல் இருந்தால்தான் சொல்லலாம். பூர்வ கர்மா அவனுக்கு முருகான்னு சொல்றதுக்கு அனுகிரகம் பண்ணினால் சொல்லலாம். அப்படி உண்டான ஒரு திருநாமம் கலியுகத்துல கலி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய நாமத்திலே ஒன்று முருகா. கலியுக வரத கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே அப்படிங்கிறார். அப்படி பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6ம் 12 கரங்கள். முருகனுக்கு 12 கரங்கள் இருக்கக்கூடிய ஆயுதம். வந்தே சிந்தூர காந்திம் சரபிபினபவம் ஸ்ரீமயூராதிரூடம் ஷட்வக்த்ரம் தேவநாதம் மதுருபதனயா வல்லபம் துவாதசாட்சம் சக்திம் பானம் கிருபானம் தஜமயதகதா சாபயம் சவ்யகத்தே சாபம் வஜ்ரம் சரோஜம் கடகம் அபிவரம் சூளமஞ்சைர் ததானம். முருகப்பெருமானுடைய 12 கரங்களிலே 10 கரங்கள்ல ஆயுதம். இல்லாத ஆயுதம் கிடையாது. சங்கு வச்சுருக்கார், சக்கரம் வச்சுருக்கார், கட்கம் வச்சுருக்கார், கேடயம் வச்சுருக்கார், நாகபாசம் வச்சுருக்கார், தனுர்பானம் வச்சுருக்கார். அப்படி முருகப்பெருமானுடைய கரங்களிலே 10 கரங்களிலேயும் 10 ஆயுதங்கள். இந்த 10 ஆயுதங்களுக்கு காரணம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய 10 இந்திரியங்களையும் அழிக்க வல்லது. அவசியமில்லாத தீமைகளை அழித்து அவற்றிற்கு நன்மையை தரவல்லது. 10 திக்குகளிலேயும் பாய வல்லது. பாவங்களை நிவர்த்தி செய்ய வல்லது. சூரபத்மாதி அவுணர்களை அழிக்க வல்லது. தேவாதி தேவர்களை காக்க வல்லது. தேவேந்திரன் பூஜை பண்றான். முருகனுடைய அர்ச்சனையில் வரும் தேவேந்திர மாங்கல்ய ரட்சகாஜ நமஹா, இந்திராணி மாங்கல்ய ரட்சகாஜ நமஹா, சிவதீக்ஷா குரவே நமஹா. அப்படி முருகனே, அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய
அந்த வடிவத்தை ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. சூரியன் மாதிரி ஞான பொக்கிஷமான சூரியன் வைகாசி விசாக தினத்திலே நம் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்வதற்காக சுவாமி மலைகளே தேவேந்திரன் பூஜித்த தினத்திலே, தணிகையிலே கொண்டாடப்படக்கூடிய தினத்திலே, தேவர்களெல்லாம் சந்தோஷப்பட்ட தினத்திலே, நம் எல்லோருக்கும் அருள் வழங்கக்கூடிய தினத்திலே முருகப்பெருமானை நினைப்பவருக்கு ஒரு குறைவும் கிடையாது. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசன் இருதாலும் சதங்கையும் சண்முகமும் தாளும் சிலம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், முருகப்பெருமானுடைய வடிவமாகவே இருக்கக்கூடிய வேளும் மயிலும், நம்மை காப்பதற்காகவே தோன்றிய அந்த முருகப்பெருமான் தமிழ் கடவுள், பொக்கிஷ பெட்டகம், ஞான சூரியன், இந்த முருகப்பெருமான் தோன்றிய இந்த விசாக தினத்தை போற்றுவோம், கொண்டாடுவோம். எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கட்டும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உண்டாக்கி தர வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஞான பொக்கிஷ முருகனுக்கு அரகரோகரா.